தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். உங்க வாழ்க்கையில தாய் மறந்துட்டாங்களா? தகப்பன் கைவிட்டுட்டாங்களா? என் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாருமே என்னை வெறுத்துட்டாங்க, கைவிட்டுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். உன் தாய் தகப்பன் கைவிட்டா என்ன? நான் இருக்கிற மகனே மகளே, உனக்கு தகப்பனா இருப்பேன், தாயா இருப்பேன், சகோதரனா இருப்பேன், உனக்கு நல்ல சிநேகிதனா இருப்பேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் எல்லாத்துக்கும் எல்லாமா இருப்பார். அவரை சொந்தமாக்கி கொள்ளுங்க. ஒரு மகள் பாருங்க, வாலிப வயசுல இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். ரட்சிக்கப்பட்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அவங்க குடும்பத்தார் ரொம்ப பக்தி உள்ளவங்க. பல தெய்வத்தை வணங்குறான். கோபம் வந்துட்டு, நீ வேற மதத்துக்கு போயிட்ட, நான் மதத்துக்கெல்லாம் போகலாமா? உண்மையான ஆண்டவரை அறிந்து கொண்டு எனக்கு நிம்மதியா இருக்கு, சமாதானமா இருக்குன்னா அதெல்லாம் முடியாது. நமக்கு சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் இப்படி இருக்கு, அவமானம் சமுதாயத்துல நீ போயிரு, வீட்டுல இருக்கக்கூடாது துரத்திட்டாங்க. ஒரு வாலிப பிள்ளைய தாயும் தகப்பனும் அவ்வளவு மத வைராக்கியத்தினால தங்கள் பெருமை மக்கள் மத்தியில் அதைத்தான் யோசித்தாங்க. ஆண்டோர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம பிள்ளை அனுபவிக்குதுன்னு நினைக்கல, விரட்டிட்டாங்க. அந்த மகள் அனாதை போல நின்று ஒரு வேலை பார்த்து கொண்டு தன் வாழ்க்கையை நடத்தி ஜெபித்து ஆண்டவர் பாருங்க, இந்த மகளை ஆசீர்வதித்து உயர்த்தி நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுத்து உயர்த்திட்டார். அப்பா அம்மா இப்ப கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலைமையில இந்த மகள் தான் அவங்களுக்கு உதவி செய்து இந்த மகளோடு இப்ப சேர்ந்து கொண்டாங்க. சமுதாயம் உதவி செய்யுச்சா? மரம் மாறிட்டுன்னு எல்லாரும் திட்டுவாங்க. நான் உதவி செஞ்சாங்களா? நயா பைசா தர மாட்டாங்க. இன்னைக்கு சமுதாயத்துக்காக வாழாதங்க, உங்களுக்காக வாழுங்க. உங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஒரு அற்புதமான ஆண்டவர் இருக்கிறார். சமுதாயமே புறக்கணிச்சாலும் தாய் தகப்பன் கைவிட்டாலும் சேர்த்து கொள்கிற அற்புதமான ஆண்டவர். இன்னைக்கு பாருங்க, எனக்கு தெரியும், அந்த மகளை தான் அந்த பெற்றோர் சார்ந்து வாழ்றாங்க. அந்த மகள் நிமித்தம் தான் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. இப்ப சந்தோஷப்பண்ணி நல்ல கடவுளை பிடிச்சுக்கிட்டாமா, நாங்க தான் தப்பு பண்ணிட்டோன்னு அந்த மகளோட இணைந்து இயேசுவை விசுவாசிக்கிறாங்க. இதுதான் உண்மை. இந்த மாதிரி நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். உங்க வாழ்க்கையில கூட இவங்க கைவிட்டுட்டாங்க, அங்க கைவிட்டுட்டாங்க, இவங்க மறந்துட்டாங்க. கவலைப்படாதங்க. இயேசு சொல்ற, நான் இருக்கிறேன், உனக்கு உன் கைய என் கையில கொடு, நான் உன்னை நடத்துறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பயப்பட